ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வந்துகிட்டு இருக்கிற சீரியல் தான் கார்த்திகை தீபம். இந்த சீரியலில் கார்த்திக் அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் ராஜ். இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே பிடிச்சமான நடிகராக இருக்கிற கார்த்திக் ராஜ் எப்படி சினிமாவுக்குள்ளே வந்தாங்க, இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை என்ன, இவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி இந்த நியூஸில் தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் கார்த்திகை தீபம் சீரியல் நடிச்சிட்டு இருக்கிற கார்த்தியோட உண்மையான பெயர் கார்த்திக் ராஜ். இவங்க 1988 ஜனவரி மாதம் 21 சென்னையில் பிறந்திருக்காங்க. கார்த்திக் ராஜோட அப்பா ஏஎல் ஸ்ரீனிவாசனோட தயாரிப்பு நிறுவனத்தில் மேலாளராக திரைப்படத்துறையில் 30 ஆண்டுகள் பணியாற்றியிருக்காங்க. கார்த்திக் இந்த துறையில் நுழையிறதுக்கு அவரும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். சென்னையில் ஸ்கூல் படிப்பை முடித்த கார்த்திக் ராஜ் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் மாதம் 3500 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதை தொடர்ந்து விஜய் டிவியில் பெரும் வரவேற்பு பெற்ற அது இது எது நிகழ்ச்சியில் உதவி இயக்குனராக வேலை பார்த்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் தான் விஜய் டிவியில் கணக்கானும் காலங்கள் சீரியலுக்கான ஆடிஷன் நடத்தியிருக்காங்க. அதில் கலந்துக்கிட்டு செலக்ட் ஆன கார்த்திக் ராஜ் அந்த சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடித்து பெயர் எடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து ஆஃபீஸ் சீரியலில் ஸ்ருதிராஜுக்கு ஜோடியாக நடித்து ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜோடி நம்பர் 1 நிகழ்ச்சியில் ஜெனிஃபர் கூட சேர்ந்து டான்ஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த ரியாலிட்டி ஷோவில் இருந்து பாதியிலே எலிமினேட் ஆன கார்த்திக் ராஜ் பட வாய்ப்பு தேடி அலையும் போது தான் 465 அப்படிங்கிற படத்துலையும் 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பில்லை முகிலன் அப்படிங்கிற வெப் சீரிஸ்லையும் லீட் ரோல் நடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த 2 படங்களுமே கார்த்திக் ராஜுக்கு வரவேற்பு பெற்றுத்தர திரைப்படங்களாக இல்லாதனால திரும்பவும் ஜீ தமிழில் செம்பருத்தி சீரியலில் ஆதித்யா அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. அந்த சீரியல் கார்த்திக் ராஜுக்கு மிகப்பெரிய அளவு வரவேற்பை பெற்று கொடுத்துருந்துச்சு. இல்லத்தரசிகள் எல்லாருமே கொண்டாடுற சீரியலாக செம்பருத்தி சீரியல் இருந்துச்சு. அந்த சீரியல் நடிச்சதுக்காக சிறந்த நடிகருக்கான விருது, சிறந்த ஜோடிக்கான விருது, சிறந்த சீரியலுக்கான விருது, மக்கள் மனம் கவர்ந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு பல விருதுகளை செம்பருத்தி சீரியல் கார்த்திக் ராஜுக்கு பெற்று கொடுத்துருந்துச்சு. செம்பருத்தி சீரியல் நடிச்சிட்டு இருந்த கார்த்திக் ராஜ் திடீர்னு அந்த சீரியலிருந்து விலகிட்டாங்க. அதை தொடர்ந்து சொந்த படம் தயாரிக்க இருக்கிறதாகவும் அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் கார்த்திக் ராஜுக்கு பலருமே உதவிகள் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கே ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற பெயரில் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கின கார்த்திக் ராஜ் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இந்த படம் நேரடியாக ஜீ தமிழில் ஒளிபரப்பாச்சு. அதுக்கப்புறம் கார்த்திக் ராஜா சினிமாவில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஜீ தமிழில் கார்த்திகை தீபம் சீரியல் நடிச்சிருந்தாங்க. அந்த சீரியலோட வெற்றியை தொடர்ந்து இப்போ அதே பேரில் கார்த்திகை தீபம் சீசன் 2 ஒளிபரப்பாகி வந்துகிட்டு இருக்குது. இதில் கார்த்திக் ராஜுக்கு ஜோடியாக வைஷ்ணவி சதீஷ் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷ்மா பாசிபிலிட்டி, கிருத்திகா அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பல முன்னணி நடிகர்கள் இந்த சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சீரியலில் இல்லத்தரசிகள் மனம் கவர்ந்த நடிகராக இருக்கிற கார்த்திக் ராஜோட தனிப்பட்ட வாழ்க்கை கவலை நிறைந்ததாக தான் இருக்குது. இவங்க யாஷி அப்படிங்கிறவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 6 வருஷங்களா இவங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் கார்த்திக் ராஜ் ஷபானா ஜோடி பரவலாக பேசப்பட்டதுனால கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இதன் காரணமாக கார்த்திக் ராஜ் யாஷினி 2 பேருமே விவாகரத்து பெற்று பிரிஞ்சிட்டாங்க. இப்போ தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்க கார்த்திக் ராஜ் சினிமாவில் ஒரு நிலையான இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற கனவோடு இருக்கிறாங்க.